வணக்கம். நம்முடைய தலைமுடி பராமரிப்புக்கு சில யோசனைகள். எலுமிச்சம் பழம் அளவு மருதாணி இலை விழுதில் 2 டம்ளர் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கலந்து ஒரு நாள் வெயிலில் காய வைத்துவிட்டு விட வேண்டும். பிறகு அடுத்த நாள் அதை நன்கு காய்ச்சி மணல் பதத்திற்கு வந்ததும் இறக்கி ஆற வைத்து எடுத்துக்கொண்டு தினமும் தலைக்கு தடவி வர முடி கருமை பெற்று நன்கு வளரும். தலைக்கு குளிக்கும் பொழுது ஷாம்பு உபயோகிக்காமல் சீயக்காய் தூள் தேய்த்து குளிக்க வேண்டும். இதனால் முடி மினுமினுப்பாக மாறும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் காக்கை கொல்லி விதையை அரைத்து தலையில் தேய்க்க பேன் தொல்லை நீங்கும். சாமந்தி பூவை சூடிக்கொள்ள தலைமுடி உதிர்வு நிற்கும். பேன் பொடுகு தொல்லையும் நீங்கும். 30 செம்பருத்தி பூவை எடுத்து வந்து நல்லெண்ணெயில் இட்டு காய்ச்சி வடிகட்டி பாதுகாத்து கொண்டு தினமும் தலைக்கு தடவி வர முடி நன்கு வளரும். 1 கப் புளித்த தயிரில் 4 தேக்கரண்டி வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து தலைக்கு தேய்த்து அரை மணி நேரம் கழித்து ஊற வைத்து குளித்து வர முடி நன்கு செழித்து வளரும். 3 நாட்களுக்கு ஒரு முறை என்று 4 நாட்கள் குளித்தால் போதுமானது. அதிமதுர பொடியை பாலில் குழைத்து கொதிக்க வைத்து நன்றாய் தளதளவென்று கொதித்ததும் இறக்கி ஆற வைத்து இளம் சூட்டில் தலைக்கு தடவி 10 நிமிடங்கள் ஊற வைத்து உடனே அலசிவிட வேண்டும். வாரத்தில் 2 முறை இதுபோன்று செய்து வர தலைமுடி உதிர்தல் நின்று நன்கு செழித்து வளரும். படுக்கை தலையிலும் முடி வளரும். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.